தந்தையை விமானத்தில் அழைத்து செல்ல முடியாததால் திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் தனது கிராமத்தை சேர்ந்த 50 முதியவர்களை விமானத்தில் அழைத்து சென்று மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளார். இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சூரரை போற்றி என்னும் படத்தில் தந்தையின் இறுதி நிகழ்வுக்கு விமானத்தில் செல்வதற்கு பணம் இல்லாமல் சூர்யா தவிப்பார். பின்னர் வாழ்க்கையில் போராடி ஏர்பிடிப்பவனும் ஏரோப்ளேனில் பறக்க வேண்டும் என்று குறைந்த கட்டணத்தில் தனி விமானத்தை சூர்யா இயக்குவார். அதில் தனது சொந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்களை விமானத்தில் அழைத்துச் செல்வார். முதல் முறையாக விமானத்தில் பறந்துவிட்டு கீழே இறங்கிவிட்டு பயணம் குறித்து முதியவர்கள் உணர்ச்சி பெருக்கில் சூர்யாவிடம் பகிர்ந்து கொள்ளும் இறுதி காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. இந்த ரீல் காட்சியை ரியலாக நிகழ்த்தி காட்டியுள்ளார் தனியார் நிறுவன மேலாண்மை இயக்குனர் பாலன். திருப்பூர் மாவட்டம் சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த பாலனுக்கு சிறு வயதில் தனது தந்தையை விமானத்தில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கனவு இருந்துள்ளது. அதற்கு பொருளாதாரம் இடம் கொடுக்கவில்லை. தந்தையும் இறந்துவிட்டதால் அந்த கனவு நிறைவேறாமலே போய்விட்டது. தற்போது திருப்பூரில் சொந்தமாக நிறுவனத்தை நடத்தி முன்னணி தொழிலதிபராக உள்ளார். தனது தந்தையை விமானத்தில் அழைத்துச் செல்ல முடியாத காரணத்தால் தந்தை வயதில் இருக்கும் தனது சொந்த கிராமத்தைச் சேர்ந்த முதியவர்களை விமானத்தில் ஏற்றி அழகு பார்த்து சிறுவயது கனவை நனவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் பாலன். கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியன்று கோவையில் இருந்து விமானம் மூலம் தனது கிராமத்தின் முதியவர்கள் 50 பேரை சென்னைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இது மட்டுமின்றி அவர்களை மகாபலிபுரம், சென்னை மெரினா கடற்கரை, வடபழனி முருகன் கோயில் என பல்வேறு இடங்களுக்கும் அழைத்துச் சென்றுள்ளார். மெரினா கடற்கரையில் முதியவர்கள் கும்மியடித்து மகிழ்ந்தனர். மெட்ரோ ரயிலிலும் பயணித்து குதூகலப்பட்டனர். 2 நாட்கள் சுற்றுலா முடிந்து வந்தே பாரத் ரயில் மூலம் மீண்டும் திருப்பூருக்கு அழைத்து வந்துள்ளார் பாலன். இந்த பயணம் குறித்து தற்போது மனம் திறந்துள்ள முதியவர்கள், விமானத்தில் பயணம் செய்வது கடினம் என நினைத்தோம், ஆனால் அருமையான அனுபவத்தை உணர்ந்தோம். இது அனைவருக்கும் வாழ்வில் மறக்க முடியாத பயணமாக மாறிவிட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து பாலன் கூறுகையில், தன் அப்பாவை விமானத்தில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்கிற ஆசை நிறைவேறவில்லை என்றும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அப்போது கிடைக்கவில்லை, தற்போது கிடைத்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர்களை விமானத்தில் அழைத்துச் சென்றது ஆத்ம திருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் பாலன். என்னுடைய சின்ன வயசு ஆசையிலிருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அந்த ஆசை நிராசையாகவே போயிடுச்சு. அவருக்கு உள்ள பொருளாதாரம், அவரோட உடல்நிலை, அந்த சிச்சுவேஷனில் நம்ம கூட்டிகிட்டு போக முடியல. இன்றைக்கி நான் நிச்சயமாக எத்தனை தடவை வேணாலும் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படிங்கிற இறைவன் அருளால் வளர்ந்துருக்குறோம். அவங்களோட கண்ணில் அவ்வளோ ஆனந்த கண்ணீர்கள், அவங்க எவ்வளோ நாள் ஏக்கத்தை நாம் நிவர்த்தி பண்ணியிருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது, அந்த சந்தோஷத்தை பார்த்து நானும் பெருமகிழ்ச்சி அடைஞ்சோம். விமான பயணம் என்பதை கனவிலும் நினைத்திராத முதியவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் அதன் வாயிலாக அவர்கள் பெற்ற பேரானந்தமும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.